Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ். நம்ம ஆல்ரெடி இந்த பேப்பர் இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல யூனிட் 3ல தான் இந்த டாபிக் வருது. நம்ம ஆல்ரெடி இதே யூனிட்ல அமெரிக்கன் லிட்ரேச்சர்ஸ் பார்த்துருப்போம். அதை பார்ட் 1 பார்த்துருந்தோம். இன்னைக்கு நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் செகண்ட் பார்ட்டா பார்க்க போறோம். பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ் கைண்ட் ரிக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இல்லாத மற்ற லிட்ரேச்சர்ஸ் தான். இதுல தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், அமெரிக்கன் லிட்ரேச்சர் தனியா பார்த்தோம். ஏன்னா அது ஒரு செப்பரேட் ஜான்ராவாகவே ஆயிடுது. இப்போ நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ்ல நிறைய வந்துடுது. இந்தியன் லிட்ரேச்சர், ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர், ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர், கனடியன் லிட்ரேச்சர், இது எல்லாமே நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ்குள்ள வந்துடுது. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். பார்ட் 2 ஆஃப் திஸ் டாபிக். ரைட். So, African literature. African literature includes both oral traditions and written works in African languages. So, African literature நம்ம 2 types of பிரிக்கிறோம். ஒன்று ஓரல் ட்ரெடிஷன். ஏன்னா இந்தியன் லிட்ரேச்சர் மாதிரி வாய்வெளி கதைகள் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓரல் ட்ரெடிஷன்ல ஸ்டோரியை அப்படியேவும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சரும் ஓரல் ட்ரெடிஷன் மூலமா அவங்களோட அந்த ட்ரெடிஷன்ஸ், பாரம்பரியம் எல்லாமே கதைகளா கடத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 18th 19th சென்ச்சுரிக்கு மேலதான் ரிட்டன் ஒர்க்ஸ் வருது. ஓகே, ஸோ ட்ரெடிஷனல் ஸ்டோரிஸ் இன்க்ளூட் ஃபோக் டேல்ஸ் அண்ட் ப்ராவர்ப்ஸ். பொதுவாக இந்த ஓரல் ட்ரெடிஷன்ஸ்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா ட்ரெடிஷனல் ஸ்டோரிஸும் ஃபோக் டெய்ல்ஸ், நாடோடி கதைகள்னு சொல்றோம் இல்லையா, அது ப்ராவர்ப்ஸ், இதெல்லாம் ஓரல் ட்ரெடிஷன்ல உங்களுக்கு பாஸ் ஆகுது. சம் ஆஃப் த ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட் டேட் பேக் டு த 4th century AD. ஸோ இந்த ஓரல் ட்ரெடிஷன்ல வர்றது 4th century ADலேயே வந்த ஸ்டோரிஸ் தான் ஆரம்ப காலமா அங்க சொல்றாங்க. சச் இஸ் கேப்ரா நெகஸ்ட், a 14th century Ethiopian book, and Garima Gospels, one of the oldest surviving Bibles written in Ge'ez around 500 AD. ஸோ இந்த ஓரல் லிட்ரேச்சருமே நம்மளுக்கு இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 14th century போல இந்த ஓரல் ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாமே தே ஹவ் ரிட்டன் இன் ஸ்கிரிப்டா மாற்றி இப்படி வந்திருக்கு. கேப்ரா நெகாஸ்ட், கரிமா காஸ்பெல்ஸ் அண்ட் கீஸ் அப்படிங்கிற நேம்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. டியூரிங் த கொலோனியல் பீரியட் மெனி ஒர்க்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் தீம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் அப்ரெஷன், ஆஃபன் ரிட்டன் இன் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஃபார் வெஸ்டர்ன் ஆடியன்சஸ். சரி, இப்போ ஆஃப்லைட் உங்களுக்கு ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர் ரொம்பவே கோலோச்சுற மாதிரி பார்க்குறோம். தேர் பூமிங். ஓகே, ஸோ அப்படி பார்க்குறப்போ கொலோனியல் பீரியட்ல தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி டாபிக்ஸ் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஸ்லேவரி அண்ட் அப்ரெஷன். பொதுவாக கொலோனியல் ரைட்டர்ஸ் எல்லாமே ஸ்லேவரியும் அப்ரெஷனையும் தான் டாப்பிக்காக எடுத்துப்பாங்க. இந்தியன் ரைட்டர்ஸ்னா அப்ரெஷன் தான் மெயின் டாப்பிக்காக இருக்கும். ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ் ஸ்லேவரியை முக்கியமாக எடுத்துப்பாங்க. ஏன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் நிறைய ஸ்லேவ்ஸை மற்ற கண்ட்ரீஸ்கெல்லாம் எடுத்துட்டு போறாங்க the colonial leaders. Okay, one of the first African books to gain worldwide recognition was Things Fall Apart by Chinua Achebe. So இதை நீங்க படிச்சிருக்கீங்க, நாவலா படிக்கிறீங்க. Things Fall Apart ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க. போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அந்த பேப்பர்ல படிச்சிருக்க ஒரு நாவல் தான் திங்ஸ் ஃபால் அபார்ட். இது ரொம்பவே ஒரு செமினல் புக்னு சொல்லுவாங்க போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்ல. இது எப்பவுமே அது இட் வுட் பி பிரிஸ்கிரைப்ட் அஸ் அ சிலபி ஃபார் பிஜியோ யூஜியோ இது பிரிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. திங்ஸ் ஃபால் அபார்ட் இட்ஸ் அ வெரி ரெகக்னைஸ்ட் நாவல். ஸோ இந்த நாவல்ல இந்த போஸ்ட் கொலோனியல் தீம்ஸ் எல்லாமே டீல் பண்ணப்பட்டிருக்கும். அதுல ஸ்லேவரி, அப்ரெஷன் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாமே டீல் பண்ணியிருக்கிறாங்க. In the late colonial period, literature increasingly focused on liberation and independence. Late colonial period, ஆரம்ப காலத்துல அதிகமா ஸ்லேவரி பத்தி பேசுறவங்க காலப்போக்கில் அதுல என்ன மாறுதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் இன்க்ரீசிங்லி ஃபோக்கஸ்ட் ஆன் லிபரேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். விடுதலையை பத்தி அதிகமா பேசுறாங்க, ஃப்ரீடம் பத்தி அதிகமா பேசுறாங்க. ஸ்லேவரியில இருந்து லிபரேஷன், அந்த கலோனியல் அந்த இதுல இருந்து கிரஷ்ல இருந்து இண்டிபெண்டன்ஸ், இது ரெண்டுமே அந்த லிட்ரேச்சர்ல நம்ம பார்க்க முடியும். ஓகே, after independence, African literature became more diverse, addressing themes like tradition versus modernity, politics and identity. அப்புறம் ஃப்ரீடம்க்கு அப்புறம் அவங்க எப்படி எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சரை நம்ம எப்படி பார்க்கணும் பாருங்க. ஒன்று ஓரல் ட்ரெடிஷனா பார்க்குறோம் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடுத்ததா கொலோனியல் பீரியட்ல அவங்க எப்படி எழுதினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.
தேர்ட் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அவங்க எப்படி எழுதுறாங்க. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அவங்களோட லிட்ரேச்சர் எப்படி இருக்கு, இட்ஸ் வெரி டைவர்ஸ். எல்லா தீம்ஸும் அட்ரஸ் பண்றாங்க. என்ன மாதிரி தீம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றாங்க, ட்ரெடிஷன் வர்சஸ் மாடர்னிட்டி, அது எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறோம். ரொம்ப பழமைவாதம் அப்புறம் புதுமை, அதை பத்தியும் அது ரெண்டுக்கான அந்த இது எப்படி இருக்கு வேர்சஸ் போட்டு காம்ப்ரமைஸ் ஆகுறாங்களா ஆக மாட்டுறாங்களான்றத பாக்குறாங்க நாவல்ஸ்ல. பாலிடிக்ஸ், ஐடென்டிட்டி, இதெல்லாம் மெயின் தீம்ஸா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் நாவல்ஸ்ல. ஓகே, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எழுதின நாவல்ஸ்ல சம் ரைட்டர்ஸ் ரிட்டர்ன் டு தேர் நேட்டிவ் லாங்குவேஜஸ் வைல் அதர்ஸ் கண்டினியூட் ரைட்டிங் இன் யூரோப்பியன் லாங்குவேஜஸ். இதுல நிறைய ரைட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்கவுங்க ஓன் லாங்குவேஜ். இப்போ இந்தியால எல்லாம் எத்தனை லாங்குவேஜ் இருக்கு, எல்லாம் நம்ம நேட்டிவ் லாங்குவேஜஸ் எழுதுற மாதிரி எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அவங்க லாங்குவேஜ்ல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் சின்னுவா அச்சுபே மாதிரி ஆளுங்க என்ன பண்ணாங்க, அவங்க லாங்குவேஜ்ல எழுதினா நமக்கெல்லாம் புரியாது இல்லையா, they could not take their tradition worldwide. அதனால யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல கண்டினியூஸா எழுத ஆரம்பிச்சாங்க. Female writers became more prominent, highlighting issues as gender, culture and social change. Okay, female writers அவங்க வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எழுதுனாங்களா ஜெண்டர் ரெப்ரஷன் பத்தி எழுதுறாங்க, கல்ச்சர் பத்தி எழுதுறாங்க, சோஷியல் சேஞ்ச் பத்தியும் எழுதுறாங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி ஹஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப்ரிக்கன் லிட்டரேச்சர் வித் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஒகாடா புக்ஸ் மேக்கிங் புக்ஸ் மோர் அக்சசபிள். ஸோ இன்னைக்கு வந்து டிஜிட்டல் லிட்ரேச்சருக்கும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட லிட்ரேச்சர் ஸ்டைல மாத்திக்கிட்டாங்க. நிறைய இன்னைக்கு புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒகாடா புக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அவங்க இதுல இன்னைக்கு ஃபேஷனா இருக்கு. டுடே ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் கண்டினியூஸ் டு க்ரோ, blending traditional storytelling with modern themes and gaining recognition to the global stage. Okay, so இன்னைக்கும் வந்து ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர் இன்னைக்கு ட்ரெடிஷனல் ஸ்டோரி டெல்லிங்கும் அவங்க ஃபாலோ பண்றாங்க வித் மாடர்ன் தீம்ஸ். ஓகே, ஸோ அது வந்து குளோபல் ஸ்டேஜோட அந்த இது இருக்குல்லையா, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு வருது அப்படின்றத பாக்குறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸும் இந்த ஒர்க்ஸும் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சினுவா அச்சுபே, இவர் ஆப்பிரிக்கால நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஆப்பிரிக்காங்கிறது ஒரு கான்டினென்ட். ஸோ இன்சைட் ஆப்பிரிக்கா தெர் ஆர் மெனி கண்ட்ரிஸ். ஸோ அதுல யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸும் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. சினுவா அச்சுபே, திங்ஸ் ஃபால் அபார்ட், ஆர் ஆஃப் காட், இவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. நான் எல்லாத்துக்குமே 2 ஒர்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் யூகி ஓ Thionga, okay, see he belongs to Kenya and his famous works are A Grain of Wheat and Decolonizing the Mind. அடுத்தது ஓலே சோயிங்கா, இவரோட புக் நீங்க படிச்சிருப்பீங்க, டெத் அண்ட் த கிங்ஸ் ஹார்ஸ்மேன் படிச்சிருப்பீங்க. அப்புறம் த மேன் டைட், தீஸ் ஆர் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ். அடுத்தது லாட்டின். இப்போ நம்ம வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ நான் சொன்னேன், நான் ரொம்ப கிறிஸ்பாக தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்கள் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸில் எல்லாத்த பற்றியும் எழுதணுங்கிறதுனால ஜஸ்ட் நோட் அபவுட் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர். நவ் லெட் இஸ் கெட் இன் டு லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஸோ லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சர்னா முதல் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு படிச்சிருப்பீங்க. நார்த் அமெரிக்கா தான் இப்போ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுற யூஎஸ்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான். நார்த் அமெரிக்கால தான் யூஎஸ் இருக்கு, கனடா இருக்கு. அந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரிஸ் நார்த் அமெரிக்கால 2-3 கண்ட்ரிஸ் இருக்கு. சவுத் அமெரிக்கால தான் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க வெனிசுலா, பிரேசில், அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய கண்ட்ரிஸ் சவுத் அமெரிக்கால இருக்கு. இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸை என்ன சொல்லுவாங்கன்னா லாட்டின் அமெரிக்கன் அப்படின்ற பேர் அதுக்கு உண்டு. லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சர் இந்த சவுத், இப்போ ஆப்பிரிக்கால நிறைய கண்ட்ரிஸ்ல எழுதினதெல்லாம் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர் கொண்டு வந்த மாதிரி சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல எழுதுற எல்லா லிட்ரேச்சரையும் we refer it as Latin American literature. So Latin American literature blends indigenous African and European influences. So இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். லாட்டின் அமெரிக்கால நிறைய கண்ட்ரிஸ் இருக்குன்னு சொன்னேன். அந்த எல்லா கண்ட்ரிஸும் வந்து ஒன்லி இங்கிலாந்து மட்டும் அவங்கள வந்து ரூல் பண்ணல, காலனைஸ் பண்ணல. யூரோப்ல இருக்க எல்லா கண்ட்ரிஸும் ஒவ்வொரு கண்ட்ரியும் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாண்டிச்சேரி, கோவா மாதிரி இடங்களை வந்து பிரெஞ்சு ரூல் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் அந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியை வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வேற வேற, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெயின் வந்து நிறைய இடத்த வந்து அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேற வேற லாங்குவேஜ் வந்து அந்த சவுத் அமெரிக்கால பேசுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் லாட்டின் அமெரிக்கன் சொல்றோம். லாட்டின் அமெரிக்கன்
அமெரிக்கன் லிட்ரேச்சர் பிளெண்ட்ஸ். அதனால என்னன்னா வேற வேற லாங்குவேஜஸ் பேசுவாங்க, இண்டிஜினவஸ் லாங்குவேஜ் பேசுவாங்க. இண்டிஜினவஸ் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஓன் நேட்டிவ் டங். ஓகே, ஆப்பிரிக்கன், யூரோப்பியன் இன்ஃப்ளூயன்சஸ், இது எல்லா இன்ஃப்ளூயன்ஸ்லயும் சேர்ந்து தான் லாட்டின் அமெரிக்கன் இருக்கும். ஏர்லி ரைட்டிங்ஸ் வர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ் காலனைசேஷன். ஸோ ஸ்பானிஷ் நான் சொன்னேன், ஸ்பெயினும் போர்ச்சுகீஸும் அதிகமாக அங்கே காலனைஸ் பண்ணியிருக்காங்க. In the 20th century, magical realism became popular, mixing fantasy with reality. So, இவங்க ரைட்டிங் லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சர்னாலே நம்ம ஒரு முக்கியமான ஒரு தீம் பத்தி பார்ப்போம், அதாவது மேஜிக் ரியாலிசம். மேஜிக் ரியாலிசம் வந்து ஒரு நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா, கேப்ரியல் கார்சியா மார்கஸஸ் 100 Years of Solitude. இந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே உங்களுக்கு ப்ரெஸ்கிரைப் ஆயிருச்சு பிஜில, செகண்ட் இயர்லயும் இப்போ ப்ரெஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக், 100 Years of Solitude. ஸோ இது மேஜிக் ரியாலிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஆஃப் நாவலை வந்து கொண்டு வந்திருக்கு. இட் இஸ் அ ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மேஜிக் ரியாலிசம், கேப்ரியல் கார்சியா மார்கஸஸ் 100 Years of Solitude. இது லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு ஒரு ஐடென்டிட்டியா இருக்கக்கூடிய ஒரு நாவல் இது. பிஃபோர் யூரோப்பியன் காலனைசேஷன், மோஸ்ட் ப்ரீ கொலம்பியன் கல்ச்சர்ஸ் பாஸ் டவுன் their history and traditions through oral tradition. ஸோ யூரோப்பியன் காலனைசேஷனுக்கு போதும் எப்படி நம்ம ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர்ல படிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கே லாட்டின் அமெரிக்காலையும் இந்த யூரோப்பியன் காலனைசேஷனுக்கு போது ஓரல் ட்ரெடிஷன்ல தான் நிறைய லிட்ரேச்சர் வந்து பாஸ் ஆகி வந்திருக்கு. ஆஃப்டர் யூரோப்பியன்ஸ் அரைவ், சம் ஆஃப் தீஸ் ஓரல் ஸ்டோரிஸ் வர் ரிட்டன் டவுன் லைக் பர்பிள் வூ, எ சேக்ரெட் புக் ஆஃப் த மாயா. மாயாஸ் எல்லாம் இந்த லாட்டின் அமெரிக்கால வாழ்ந்தவங்க தான். மாயாஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இப்ப மாயனுடைய அந்த இதெல்லாம் பத்தி பேசுவாங்க நிறைய, நீங்க படிச்சிருப்பீங்க. அவங்களோட அந்த பிற்காலத்துல என்ன நடக்கும், நிறைய ஆருடம்லாம் எழுதியிருக்காங்க மாயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாம் அந்த லாட்டின் அமெரிக்கால வாழ்ந்தவங்க தான். ஸோ தீஸ் பீப்புள் ஹாவ் ரிட்டன், தே ஹவ் டோல்டு மெனி திங்ஸ், தே ஹவ் டோல்டு மெனி ஓரல் ஸ்டோரிஸ். அது எல்லாம் வந்து பர்பிள் வூ அப்படிங்கிற ஒரு சேக்ரெட் புக்கா இன்னைக்கு கன்சிடர் பண்றாங்க. அதை வந்து இன்னைக்கு ரிட்டன் ஸ்கிரிப்டா கொண்டு வந்திருக்காங்க. ஓரலாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்தது ஒரு கட்டத்துல அது வந்து ரிட்டன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றாங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் ரிட்டன் ஃபார்மேட்டுக்கு வருது. ஈவன் டுடே ஓரல் ஸ்டோரி டெல்லிங் ட்ரெடிஷன்ஸ் கண்டினியூ, எஸ்பெஷலி அமங் த கியோச்சா ஸ்பீக்கிங் பீப்புள் ஆஃப் பெரு அண்ட் கியோச்சே பீப்புள். இதெல்லாம் பெருல இருக்க இண்டிஜினவஸ் பீப்புள். ஸோ இவங்கெல்லாம் இன்னுமே ஓரல் ஸ்டோரி டெல்லிங் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ட்ரெடிஷனை கண்டினியூ பண்றாங்க, எழுதியெல்லாம் வைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சர் இஸ் ரிச், டைவர்ஸ் அண்ட் டீப்லி இன்ஃப்ளூயன்ஷியல் வித் ரைட்டர்ஸ் ஹூ ஹவ் ஷேப்ட் குளோபல் லிட்டரரி ட்ரெடிஷன்ஸ். ஸோ லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாகவும் டைவர்ஸாகவும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Now let us deal with the important writers and their important works. டொமிங்கோ ஃபாஸ்டினோ சார்மியான்டோ, இவர் இதெல்லாமே லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். பாருங்க, so the important writers of the period are Domingo Faustino Sarmiento, Argentina. Facundo is his novel. The novel's name, இது வந்து year the novel was published. Okay, Jose Marti, he is from Cuba. So இந்த South African countries names எல்லாம் பாருங்கன்னா, வெனிசுலா, பராகுவே, இதெல்லாம் சொன்னேன், ஒரு 2 countries or 3 countries. இங்க பாருங்க, அர்ஜென்டினா, கியூபா, இதெல்லாம் வந்து அந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தான். நியோஸ்ட்ரோ அமெரிக்கா அப்படிங்கிறது தான் ஒசே மார்டி எழுதியிருக்க புக்கு. அந்த பப்ளிஷ் ஆன இயர் பாருங்க. பூம் ஜெனரேஷன் ரைட்டர்ஸ், அதாவது 1900க்கு மேல அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து பூம் ஜெனரேஷன் ரைட்டர்ஸ், அந்த டைம்ல தான் அதிகமா அந்த லாட்டின் அமெரிக்கன் வந்து வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆகுது. அதை பூம் ஜெனரேஷன் ரைட்டர்ஸ்ங்கிறாங்க. திஸ் பீரியட் சா இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் ஆஃப் லாட்டின் அமெரிக்கன் லிட்டரேச்சர். ஏன்னா இன்டர்நேஷனலா அந்த இவர் நம்ம சொன்னோம் இல்லையா, மார்க்கஸ், கேப்ரியலா கார்சியா மார்கஸோட அந்த ஒர்க்ஸ் வந்த பீரியட், அப்போ வந்து அது பூம் ஜெனரேஷன் சொல்றாங்க. அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் லாட்டின் அமெரிக்கன் பூம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யோர்கே லூயிஸ் போகேஸ் அப்படிங்கிற அர்ஜென்டினா ரைட்டரோட ஃபிகியான்ஸ், கேப்ரியல் கார்சியா மார்கஸ் இவரோட 100 Years of Solitude, Love in the Time of Cholera, இதெல்லாம் வந்து இவரோட ஒர்க்ஸ், இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். அடுத்து கேர்லஸ் ஃபியான்ஸ், மெக்சிகோ கூட உங்களுக்கு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி தான். லா முவாட்டோ டி ஆர்ச்சிமியோ கிரஸ், Aura. So these are some of the important works of boom generation writers. So இது வந்து boom generation writers, and here I have listed out the works of their
of these writers. Next வந்து post boom and contemporary writers. அந்த அந்த 90s 1980ஸ்க்கு மேல வந்து அந்த போஸ்ட் பூம் வந்துடுது. பூம் முடிஞ்சு போஸ்ட் பூம், பூமுக்கு அப்புறம் உள்ள பீரியட் அதான் போஸ்ட் பூம் அண்ட் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ். 2000க்கு மேல உள்ள ரைட்டர்ஸ். ஸோ அவங்கள கண்டெம்பரரியா பார்க்குறோம். இசபெல் ஆலண்டே, வேலரியா லியூசெல்லி, இவங்க 2 பேரையும் சிலி மெக்சிகோ சேர்ந்த இந்த 2 பேரையும் முக்கியமான ரைட்டர்ஸா பார்க்குறோம். சரி, நிறைய பேர் இருக்காங்க. நான் ஐ ஹவ் ஜஸ்ட் ஷார்ட் லிஸ்டட் தெம். ஓகே, ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் பாருங்க. லா கெசா டி லாஸ் எஸ்பிரிட்டஸ் அப்படின்னு ஹவுஸ் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ்னு இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஸ் இன்கிரேவிடாஸ், அப்புறம் லாஸ்ட் சில்ட்ரன் ஆர்கிவ், இதெல்லாம் வந்து த ஒர்க்ஸ் ஆஃப் வேலரியா லியூசெல்லி. ஓகே, ஸோ இதுதான் லாட்டின் அமெரிக்கன். ஸோ நம்ம நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸில் ஆஃப்ரிக்கன் பார்த்தோம், லாட்டின் அமெரிக்கன் பார்த்தோம். அடுத்தது ஏஷியன் லிட்ரேச்சர். தனித்தனியாகவும் ஏஷியன் லிட்ரேச்சர் பார்க்க முடியும். அது ரொம்ப நம்மளுக்கு வந்து எவ்வளோ படிக்கிறது. ஸோ நம்ம எல்லாம் மொத்தமாக ஏஷியன் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் சேர்த்து இந்தியன், ஜாப்பனீஸ், சைனீஸ் எல்லாத்தையும் சேர்த்து யாரெல்லாம் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்களோ எல்லாத்தையும் ஏஷியன் லிட்ரேச்சருக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். Asian literature is shaped by philosophy, religion and history. எப்பவுமே ஏஷியன் ஈஸ்டர்ன்னு சொல்லுவாங்களே, ஏஷியன் லிட்ரேச்சரே வந்து ரிலிஜியனோட தத்துவங்கள் அதிகமாக இருக்கும். நம்மளோட லிட்ரேச்சரில் வரலாறு அதிகமாக இருக்கும். ரிலிஜியன் பற்றி அதிகமாக பேசியிருப்பாங்க. ஏன்ஷியன் டெக்ஸ்ட் இன்க்ளூட் இந்தியன் எபிக்ஸ் லைக் த மகாபாரதா, ஓகே, ராமாயணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மகாபாரதா, ராமாயணா, சகுந்தலா, இதெல்லாம் வந்து ஏஷியன் லிட்ரேச்சரில் ரொம்ப கிரேட் ஒர்க்ஸ். ஓகே, அடுத்தது சைனீஸ் பொயட்ரி. சைனீஸ் பொயட்ரி வந்து டாங் டைனாஸ்டியை சேர்ந்த சைனீஸ் பொயட்ரி ரொம்ப பிரபலமா சொல்றாங்க. காலனைசேஷன் அண்ட் வார் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மாடர்ன் ரைட்டர்ஸ். அடுத்தது மாடர்ன் ரைட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் டகோர் ஃப்ரம் இந்தியா ரோட் அபவுட் ஃப்ரீடம் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஃப்ரீடம் பத்தி, ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி, ஏன்னா அவரோட கீதாஞ்சலி அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நிறைய ஃப்ரீடம், அந்த அந்த விடுதலை தாகத்தோடையும் நிறைய எழுதியிருப்பாரு டகோர். ஜப்பானீஸ் லிட்ரேச்சர் இன்க்ளூட்ஸ் போத் ட்ரெடிஷ்னல் ஹைக்கு பொயட்ரி, ஹைக்கு போயம்ஸ்னு சொல்லுவாங்களே, குட்டி குட்டி போயம்ஸ், இதெல்லாம் வந்து ஜப்பான்ல இருந்து வந்த ட்ரெடிஷன் அது. ஓகே, ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் ஹைக்கு பொயட்ரின்னு சொல்றாங்க. அவங்க ட்ரெடிஷன் அது. மாடர்ன் நாவல்ஸும் நிறைய எழுதியிருக்காங்க, லைக் ஆத்தர்ஸ் லைக் ஹருகி முராகாமி. போஸ்ட் கொலோனியல் இந்தியன் ரைட்டர்ஸ் ஹவ் பிளேட் அ க்ரூஷியல் ரோல் இன் ஷேப்பிங் மாடர்ன் லிட்ரேச்சர். இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து போஸ்ட் கொலோனியல் இந்தியாவில் நிறைய இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து இந்த ஏஷியன் லிட்ரேச்சரை ரொம்பவே அழகா செதுக்கியிருக்காங்க. பிளெண்டிங் இண்டிஜெனுவஸ் நரேட்டிவ்ஸ் with the impact of colonial history and contemporary realities. இவங்க தான் எப்படி எழுதுவாங்க, இண்டிஜெனுவஸ் அந்த லைஃப் ஹிஸ்டரி இதெல்லாம் சேர்த்து உண்மை இப்ப இருக்க ரியாலிட்டி, அதே மாதிரி இவங்க எப்படி வந்து ட்ரெடிஷ்னலா இருந்தவங்க எப்படி இப்படி மாறி வந்திருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இவால்வ் ஆகி இந்தியன் லிட்ரேச்சர்ல மக்கள் வந்து அவங்கள மாறி வந்தாங்க, அந்த கொலோனியல் ரூல் அவங்களுக்குள்ள எந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா நிறையவே எழுதியிருக்காங்க. ஹியர் ஆர் சம் சிக்னிஃபிகண்ட் போஸ்ட் கொலோனியல் இந்தியன் ரைட்டர்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம இந்தியன் ரைட்டர்ஸும் அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸையும் பார்க்குறோம். ஸோ ஏஷியன் ரைட்டிங்ல நம்ம முக்கியமாக இந்தியன் ரைட்டிங் தான் டீல் பண்றோம். ஆர்கே நாராயணோட மால்குடி டேஸ் அண்ட் த கைட். முல்க்ராஜ் ஆனந்த் அடுத்த ரைட்டர். அன்டச்சபிள் கூலி. சல்மான் ருஷ்டி மிட்நைட் சில்ட்ரன், இது புக்கர் பிரைஸ் வின்னர். இந்த புக், ஓகே, ஹி இஸ் த புக்கர் பிரைஸ் வின்னர். அவரோட புக்கர் பிரைஸ் அவருக்கு வின் பண்ணி கொடுத்த புக் மிட்நைட் சில்ட்ரன். புக்கர் பிரைஸ் வந்து லிட்ரேச்சருக்காக கொடுக்கப்படுற ஒரு உயரிய விருது. ஓகே, அருந்ததி ராய் வந்து த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் எழுதிருக்காங்க. இந்த புக் வந்து புக்கர் பிரைஸ் அவங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துச்சு. அமிதாவ் கோஷ், ஏன்னா உலகத்திலேயே லிட்ரேச்சருக்குன்னு தனிப்பட்ட முறையில் கொடுக்குற ஒரு வருஷத்துக்கு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க, புக் மேன் புக்கர்ஸ் இல்லைன்னா புக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ புக்கர் பிரைஸ் வின் பண்றது பெரிய விஷயம். ஸோ அது வந்து நோபல் மாதிரி தான் இதுவும் ஈக்குவலி ரொம்பவே பெரிய விஷயம் தான் புக்கர் பிரைஸ். இதுல எத்தனை இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க பாருங்க, அது நம்மளுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா உலகம் முழுக்க இங்கிலீஷ்ல எழுதுற எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க கூட போட்டி போட்டு இந்தியன் ரைட்டர்ஸ் நிறைய பேர் புக்கர்ஸ் வின் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அமிதாவ் கோஷோட இபிஸ் ட்ரைலாஜி, ஓகே, ஐபிஸ் ஆர் இபிஸ் ட்ரைலாஜி.
கிரண் தேசாயோட த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ், இது வந்து புக்கர் பிரைஸ் வின்னர் நாவல் தான். ஏகே ராமானுஜம் இஸ் நோன் ஃபார் இஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் ஒரிஜினல் போய்ட்ரி அபவுட் ஐடென்டிட்டி. ஸோ ஏகே ராமானுஜம் வந்து அவரோட போயம்ஸ்க்காக அறியப்படுறவர். ஓகே, அவரோட அந்த ஐடென்டிக்கல் கிரேவிங்கோட இருக்க போயம்ஸ்க்காக அறியப்படுறவர் தான் ஏகே ராமானுஜம். அடுத்ததான் நிசிம் எசக்கியல், ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாடர்ன் இங்கிலீஷ் பாய்ஸ். மாடர்ன் இங்கிலீஷ் பாய்ஸை நிசிம் எசக்கியல் பார்க்குறோம், உங்களுக்கு தெரியும், அவரோட போம்ஸ் படிச்சிருப்பீங்க. அடுத்து கிரீஷ் கர்னாடோட பிளே எப்படியாவது நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. துக்ளக்கோ ஹயவதனாவோ இல்லை ஏதோ ஒரு பிளேயோ நீங்கள் அவரோட பிளே படிச்சிருப்பீங்க. ஸோ ஹி யூஸ் மித்தாலஜி இன் பிளேஸ் லைக் துக்ளக் அண்ட் ஹயவதனா. இதெல்லாம் வந்து இப்போ ஏஷியன் முடிச்சாச்சு. நவ் வி ஆர் getting into Middle Eastern literature. Middle Eastern literature அப்படின்னு சொன்னா and it has a long history including religious texts like the Quran and classical poetry by Rumi. அந்த அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே மிடில் ஈஸ்டர்ன்ல வந்துடும். ஸோ அங்கே வந்து குரான் அப்புறம் கிளாசிக்கல் போய்ட்ரி பை ரூமி இதெல்லாம் மிடில் ஈஸ்டர்ன் லிட்ரேச்சரோட சேர்ந்தது. காலனைசேஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஹாவ் இன்ஃப்ளூயன்ஸ் மெனி ரைட்டர்ஸ். இங்கேயும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து காலனைஸ் ஆகப்பட்டது, அதனால அதோட இன்ஃப்ளூயன்ஸும் இவங்க ரைட்டிங்ஸ்லையும் பார்க்க முடியும். நகுயிப் மாஃபோஸ் Cairo Trilogy describes Egyptian society. இன்னைக்கு இருக்க எஜிப்ட், முன்னாடி வந்து எஜிப்சியன்ஸ் நம்ம பார்த்துருப்போம், மம்மி எல்லாம் இந்த மம்மிஸ் பண்ணது, பிரமிட்ஸ் இதெல்லாம் வந்து எஜிப்சியன் சொசைட்டி. இன்னைக்கு வந்து அது ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி தான். ஸோ அங்கே கைரோ ட்ரைலாஜின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், நகுயிப் மஃபூஸ். அடுத்தது காலித் ஹொசைனி, இவரோட த கைட் ரன்னர்னு ஒரு ஃபேமஸான நாவல் இருக்கு. இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் வார் அண்ட் எக்ஸைல் இன் ஆப்கானிஸ்தான். மாடர்ன் மிடில் ஈஸ்டர்ன் ரைட்டர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஐடென்டிட்டி, மைக்ரேஷன் அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ். ஸோ இவங்க மாடர்ன் மிடில் ஈஸ்டர்ன் ரைட்டர்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஐடென்டிட்டி, மைக்ரேஷன் அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ். அடுத்ததான் ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர். இதெல்லாம் சின்ன சின்ன பேராகிராஃபாக தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா த எஸ்ஸே இஸ் பிகமிங் பிக், அதனால. ஓகே, நீங்களும் ஆப்ரிக்கன், லாட்டின் அமெரிக்கன்லாம் கூட கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். Australian literature began with indigenous oral storytelling rich in myths and history. Australian literature பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸும் இருக்காங்க அங்க, ஏன்னா அங்க வந்து நிறைய அந்த ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்க ஆஸ்திரேலியால முக்கால்வாசி குடியேறினவங்க தான், செட்டிலர்ஸ் தான். ஒயிட்டா பாக்குறவங்க எல்லாமே ஆஸ்திரேலியாவில் செட்டிலர்ஸ். ஸோ அதுக்கு முதல் அந்த கண்ட்ரில இந்த நேட்டிவ்ஸ் இருக்காங்களே, அவங்கள வி கால் தம் அஸ் இண்டிஜினஸ். ஸோ அவங்களோட ஓரல் ஸ்டோரி டெல்லிங்கும் பார்க்குறோம். அதனால ஆஸ்திரேலியாவில் பொதுவாக இப்போ இருக்க ரைட்டர்ஸ் கூட என்ன பண்றாங்க, அவங்க ஸ்டோரி டெல்லிங்லேருந்து நிறைய எடுத்துக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ரிச் இன் மித்ஸ் அண்ட் history. European settlers introduced written literature in the late 18th century. Early works focused on exploration, convict life and the harsh landscape. அப்போ ஆரம்பத்தில் ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த நாடு வந்து இங்கிலீஷ் பீப்புள் தான் நிறைய அங்கே போய் செட்டில் ஆனாங்க. ஏன் செட்டில் ஆகுறாங்களா, யாரெல்லாம் இங்கிலாண்டில் இருக்க முடியாதோ, அங்கே யாரெல்லாம் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்களோ, பொதுவாக கிரிமினல்ஸை தான் ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஓகே, இந்தியாவில் வந்து தண்டிக்கப்பட்டவங்களை எல்லாம் அந்தமான் சிறைக்கு அனுப்புற மாதிரி இங்கிலாந்துல தண்டிக்கப்படுறவங்களை எல்லாம் ஆஸ்திரேலியால இருக்க ஒரு பிரிசனுக்கு அனுப்பி வச்சாங்க. இல்லைன்னா ஆஸ்திரேலியால போய் இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய தண்டனை, அந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் அது. ஆனா அது அங்க அப்படி போனவங்க தான் அங்க செட்டில் ஆகுறப்போ ஆரம்பத்துல நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா. அதனால அவங்க ஏர்லி ஒர்க்ஸ் எல்லாம் எதை பத்தி, எக்ஸ்ப்ளோரேஷன் பத்தி, அந்த நாட்டை ஆராய்ச்சி பண்றதை பத்தி, கன்விக்ட் லைஃப், அங்க வந்து தண்டனை பெற்று அங்க வாழ்றாங்களே அந்த வாழ்க்கை பத்தி, ஹார்ஷ் லேண்ட்ஸ்கேப், அங்க இருக்கிற அந்த ரொம்ப மோசமான சூழல் பத்தி எல்லாம் எழுதியிருப்பாங்க. ரைட்டர்ஸ் லைக் ஹென்ரி லாசன் அண்ட் பேஞ்சோ பேட்டர்சன் கேப்சர்ட் த ஆஸ்திரேலியன் புஷ் ஸ்பிரிட். அது புஷ் ஸ்பிரிட், புதர்கள்லாம் மண்டி இருக்கும், காடுகள் கூட பசுமையான காடுகள்ன்றதை விட ரொம்ப டெசர்ட்ஸும் புதர்களும் தான் நிறைய இருக்குமா. இந்த 20th century பேட்ரிக் ஒயிட் won the Nobel Prize for Literature. அப்படி வந்த ஒரு லெகசி தான் அவங்க ஆஸ்திரேலியால. ஓகே, ஸோ அந்த மாதிரி பீப்புள் தான் அங்கே அதிகமாக கிரிமினல்ஸா போனவங்க தான் நிறைய செட்டில் ஆனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஒரு எல்லாரும் அறியப்படுற ஒரு கண்ட்ரி, எல்லாரும் நல்ல வாழ்க்கைக்காக ஆஸ்திரேலியாவை தேடி போறத பாக்குறோம். பேட்ரிக் ஒயிட் அப்படிங்கிறவர் இன்னைக்கு நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு. மாடர்ன் ரைட்டர்ஸ்ல டிம் வின்டன், பீட்டர் கேரி,
Kate Grenville explore identity, history and environment. Aboriginal voices. Aboriginalனா அந்த நேட்டிவ் பீப்புளோட தான் அபாரிஜின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ aboriginal voices like Alexis Wright and Kim Scott have gained recognition. ஸோ அந்த குரல்களும் ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. அபாரிஜினல் பீப்புளுமே எழுதியிருக்காங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுல முக்கியமானவங்க அலெக்சிஸ் ரைட் அண்ட் கிம் ஸ்காட். இவங்க ரெகக்னைஸ் பண்ணப்படுறாங்க. தே ஷேர் இண்டிஜினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதாவது இண்டிஜினஸ் மக்கள் அந்த அவங்க அந்த நாட்டோட நேட்டிவ்ஸ் அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்றதையும் சொல்றாங்க. டுடே ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர் இஸ் டைவர்ஸ் அண்ட் குளோபலி இன்ஃப்ளூயன்ஷியல். இன்னைக்கு ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர் ரொம்ப டைவர்ஸா இருக்கு, நிறைய தீம்ஸ் அதுல இருக்கு. அடுத்து கனடியன் லிட்ரேச்சர். அமெரிக்கா பக்கத்துல இருக்க ஒரு நாடு தான் கனடான்னு தெரியும். ஸோ அதுக்கும் ஒரு தனியான ஒரு மகத்துவம் இருக்கு. கனடியன் லிட்ரேச்சர் நிறைய பேர் இன்னைக்கு படிக்கிறது பார்ப்போம். கனடியன் லிட்ரேச்சர் ஸ்டார்டட் வித், இது ஒரு செப்பரேட் பேப்பராகவே இருக்கும். கனடியன் லிட்ரேச்சர் ஸ்டார்டட் வித் இண்டிஜினஸ் ஓரல் ட்ரெடிஷன்ஸ். இதுவும் ஆரம்பத்துல ஓரல் ட்ரெடிஷனோட ஆரம்பிச்ச ஒரு லிட்ரேச்சர் தான். லேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பிரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ் செட்டிலர்ஸ். ஏன்னா ஆரம்பத்துல அங்க இண்டிஜினஸ் மக்கள் இருந்ததுனால ஓரல் ட்ரெடிஷன்ஸ் தான் கனடாலையும் இருந்தது. பட் லேட்டர் ஆன் கொலோனியல் செட்டிலர்ஸ் அங்க வந்ததுக்கு அப்புறம் பிரெஞ்சு பிரிட்டிஷ் செட்டிலர்ஸ் வந்து கனடால செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பிரெஞ்சுலையும் இங்கிலீஷ்லையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏர்லி ரைட்டிங்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் எக்ஸ்ப்ளோரேஷன், சர்வைவல் அண்ட் கொலோனியல் லைஃப். ஆரம்ப காலத்துல இந்த இங்கிலீஷ் பீப்புளும் பிரெஞ்சு பீப்புளும் அங்க போனோன்னா என்ன மாதிரி ஒர்க்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன் பத்தி எழுதுறாங்க. அதாவது நாட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஆராய்ச்சி பண்றது, எங்கெங்கெல்லாம் வாழ தகுந்த இடங்கள், சர்வைவல் பத்தி எழுதியிருப்பாங்க, அங்க எப்படி வாழ்றது அப்படின்னு எழுதியிருப்பாங்க, கொலோனியல் லைஃப் பத்தி எழுதியிருப்பாங்க, அங்க வாழ்ற வாழ்க்கையை பத்தி எழுதியிருப்பாங்க. In the 19th century, authors like Susanna Moodie and Lucy Maud Montgomery wrote about pioneer life. The 20th century writers like Margaret Atwood, Alice Munro and Michael Ondaatje. Okay, they gain international fame. So இந்த ரைட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டர்நேஷனலா ஃபேம், நிறைய புகழ்பெற்ற ரைட்டர்ஸ் இந்த 20th செஞ்சுரியில இவங்களெல்லாம் சொல்றோம். இண்டிஜினஸ் ஆத்தர்ஸும் அதுல ஃபேமஸ் ஆகுறாங்க, அதாவது அந்த நேட்டிவ் ரைட்டர்ஸும். அது யாரு? இவங்க எல்லாம் வந்து இங்கிலீஷ் பிரெஞ்சு ரைட்டர்ஸ். ஓகே, அடுத்ததா இண்டிஜினஸ் ஆத்தர்ஸ்னு பாத்தீங்கன்னா தாமஸ் கிங், ஈடன் ராபின்சன். இவங்களும் தே ஹைலைட் இண்டிஜினஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ். அவங்க வந்து அவங்க நாட்டு அந்த சொந்த மண்ணுக்குரிய அந்த சுவையோட எழுதுவாங்க. அவங்களும் நிறைய அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பாரம்பரியம் எப்படிப்பட்டதுன்றதெல்லாம் எழுதுறாங்க. மாடர்ன் கனடியன் லிட்ரேச்சர் எக்ஸ்ப்ளோர்ஸ் இமிகிரேஷன், மல்டிகல்ச்சரலிசம் அண்ட் ஐடென்டிட்டி. It continues to grow, reflecting Canada's diverse voices. So, modern Canadian literature பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் பத்தி நிறைய பேசுது. மல்டிகல்ச்சரலிசம். வாட் இஸ் மல்டிகல்ச்சரலிசம்? நிறைய நாட்டு மக்கள் வந்து குடியேறதுனால பல கலாச்சாரங்கள் சேர்ந்து ஒரு நாடு இருக்கிறத மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவும் அது மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி தான். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரி பீப்புள் உள்ள இருக்கிறாங்க. அதுதான் மல்டி கல்ச்சுரலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இமிகிரேஷனும் அதுல அதிகமா பார்க்குறோம். ஐடென்டிட்டி, அதனால ஐடென்டிட்டி நேச்சுரலா ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு நாட்டு மக்களும் அவங்களோட ஐடென்டிட்டி அங்க எப்படி இருக்கு, அவங்களுக்கான ஒரு தேடல். ஓகே, அங்க அந்த நாட்டுல வந்து தனக்கான ஐடென்டிட்டியை தேடுறது தான் வந்து இங்க ஐடென்டிட்டி மாதிரி வந்துடும். ஸோ இட் கண்டினியூஸ் டு க்ரோ, ரிஃப்ளெக்டிங் கனடாஸ் டைவர்ஸ் வாய்ஸஸ். ஸோ இதனால அந்த லிட்ரேச்சர் வந்து ரொம்ப டைவர்ஸாவே இருக்குன்றத பாக்குறோம். இண்டிஜினஸ் லிட்ரேச்சர்னு பாத்தீங்கன்னா இண்டிஜினஸ் லிட்ரேச்சர் இன்க்ளூட்ஸ் ஓரல் ட்ரெடிஷன், ஸ்டோரி டெல்லிங் அண்ட் மித்ஸ். ஸோ இண்டிஜினஸ் லிட்ரேச்சர்னா உங்களுக்கு என்னன்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த நேட்டிவ்ஸ் இருக்காங்களே அவங்களோட லிட்ரேச்சரை இண்டிஜினஸ் லிட்ரேச்சர்னு பாக்குறோம். ஓகே, ஸோ அவங்களோட லிட்ரேச்சர் பொதுவாகவே ஓரல் ட்ரெடிஷன்ல ஆரம்பிச்சு இந்த ஸ்டோரி டெல்லிங், மித் இதெல்லாம் அதோட சேர்ந்துரும். மெனி மாடர்ன் இண்டிஜினஸ் ரைட்டர்ஸ் லைக் லெஸ்லி மர்மோன் சில்கோ ஃபோக்கஸ் ஆன் ப்ரிசர்விங் தேர் கல்ச்சர்ஸ். பொதுவாகவே இண்டிஜினஸ் ரைட்டர்ஸ் எல்லாமே அவங்களோட கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துவாங்க. கன்க்ளூஷன்: அமெரிக்கன் அண்ட் நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ்
reflect the histories, struggles and identities of different cultures. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அமெரிக்கன் ரைட்டர்ஸா இருக்கட்டும், அமெரிக்கன் லிட்ரேச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சதுல இருக்கட்டும், நான் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ஸ் இந்த எஸ்ஏல நம்ம படிச்சது இருக்கட்டும், இவங்க எல்லாமே அந்தந்த நாட்டோட ஹிஸ்டரிஸ் பத்தி பேசுறாங்க, அவங்க சந்திச்ச ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பேசுறாங்க, அவங்களோட ஐடென்டிட்டிஸ் ஒவ்வொரு காலகட்டத்துல எப்படி மாறி வந்திருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் படையெடுப்பையும் அவங்களோட காலனைசேஷன் அப்பயும் அவங்களோட கல்ச்சர் எப்படி மாறுது இதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. Through storytelling, writers share their experiences and help us understand the world better. அப்போ ஸ்டோரி டெல்லிங் மூலமா இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. So this is non-British literatures, essay on non-British literature. Hope you understood. Like and subscribe for more such videos. Thank you for watching.